அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்குமாக இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை விட்டு இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஏற்றி மூச்சு விட வைத்திருக்கும் கடவுளுக்கும் மறவாது நல்லதெனப்பா. இந்த படியே மிக அழகான காலநிலை எங்கள் பகுதியில் காணப்படும், உங்கள் பகுதியில் எப்படியாம் என்றும் கேட்டபடி மீண்டுமாக இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார மனதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய வெள்ளிப்பொழுதில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் 8:36. சிந்தனை நேரம், பன்னிசை நேரம், கேள்வி கணைகள், சொல் விளையாட்டு, வாசி பெரும்புரையரும் இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 5 மணிக்கு 5 மணிக்கு சாரி 6 மணிக்கு நீதினியின் வேக விவேகம், 7 மணிக்கு இன்று வளமையாக இடம்பெறும் பண்ணோடு இசைப்பாட இன்று தவிர்க்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் மாமியும் மருமக்களுமாக இணைந்து பேசும் நேரம் அந்த நேரமாக இருக்கின்றது என்று கூறியபடியே இப்பொழுது ஆரம்பமாக 5 மணிக்கு நிலாவின் மர்ச்கோணர், 6 மணிக்கு நீதினியின் வேகம் விவேகம், அதனைத் தொடர்ந்து மாமியும் மருமக்களுமாக இணையும் நேரம் தொடர்ந்து சன்ரைஸின் செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும். ஆரம்பமாகின்றது சிந்தை நேரம். ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் ஆண்டனி அவர்கள் வணக்கம். வாருங்கள். ஆண்டவரே, விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என்கின்றார் ஆண்டவர். பிதாச்சுடன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவனுக்கே புகழ். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம், உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். சற்று களைப்பு தான் இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கின்றேன். உங்கள் உடல் உள்ள ஆன்ம குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து அன்பு நேயர்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சி அனைத்து படைப்பாளிகளுக்கும் எனது காலை வணக்கம். உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பெரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இறை பணியில் இதய சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரிலக்கம் 1289, பொதுக்காலம் 24ஆம் வாரம் இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனிதர்களான கொர்னேலியோஸ், சிப்பிரியன் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உனை நான் பெறும்போது உறவு கன்று இல்லையே, உன்னுறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. அன்பு ஒன்றை கேட்கின்றாய், அதையே தருகின்றேன். உலகத்தன்பு யாவுமே உனக்கே தருகின்றேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. மன்னிக்கவும். சிந்தனைக்கு வாழ்த்துலியாக அல்லேலுயா அல்லேலுயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1-3 வரை. அக்காலத்தில் இயேசு கடவுளின் அரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே
ஊர் ஊராக செல்லலானார். 12 அவருடன் சென்றனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் பிணிகளில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் அவர்களோடு இருந்தனர். இப்பெண்கள் யாரெனில் 7 பேர்கள் நீங்க பெற்ற மதலேன் என்னும் மரியாள், ஏரோதின் காரிய தலைவன் கூசாவின் மனைவி அருளம்மாள், சூசன்னா மற்றும் பெண்கள் பலர். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிபுடை செய்து வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இன்று உலகத்திலே பெண்கள் அமைப்புகள் ஏராளமாக வளரத் தொடங்கி இன்று அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். விண்வெளி பயணத்தில் இருந்து வீதி வழி வரைக்கும் அவர்களுடைய கரம் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அவ்வளவிற்கு இன்று பெண்கள் வளர்ச்சியடைந்து எத்தனையோ நிலைகளில் முன்னேறி இன்று அரசாங்கங்களையும் அரசியலையும் வழிநடத்தும் தலைவர்களாக கூட இருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. இப்படியாக இருக்கும்போது இயேசு அந்த காலத்திலே பெண்களையே முதலிடம் பெறுபவர்களாக ஏற்படுத்தினார். ஏனென்றால் அவர்களுடன் சென்றவர்களில் மிக மிக பெண்களை அதிகமாக இருந்தார்கள். இயேசுவே தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி அந்த எருசலேம் நகரிலே கூக்குரலிட்டு ஒலிவ மர கிளைகளை பரப்பி அன்று குரல் எழுப்பியவர்களும் இந்த பெண்கள் தான். ஆகவே இயேசு கொடுத்த அந்த நிலைமை இன்று அதிகமாக வளர்ந்து பெண்கள் தங்கள் உரிமைக்காகவும் உயர் பதவிகளுக்காகவும் என்று போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்ணினத்தின் அன்பும் பணிவும் கூடிய பணிவாழ்வும் விவிலியத்தில் பல இடங்களில் காணப்படுகின்றது. உலக இயக்கத்தின் சரிபாதியான பெண்ணினத்தை எந்த நிலையிலும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பது இயேசுவின் வாதமாகும். பெண்களில் உடல் உள்ள அமைப்புகளுக்கு ஏற்ப சரிக்கு சரி நிகராக நின்று உலக இயக்கத்தில் பங்கெடுக்கின்றனர் பெண்கள். இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் என்ற தொடக்கத்திற்கு பெண்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தனர் என்ற செய்தி இறையாட்சி பணியில் பெண்ணினத்தின் முக்கியத்துவம் வெளிப்படுகின்றது. பெண்கள் தமக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இருப்பதை கொண்டு வீடு தேடி வந்தவர்களுக்கு மகிழ்ந்து விருந்து படைப்பவர்கள். பிறரின் துன்பத்தில் இறங்கி பரிவுடன் பணிவிடை செய்பவர்கள். இயேசுவின் இறுதி பயணத்திலும் இறுதி நேரத்திலும் பெண்களின் துணையும் துணிவும் உடனிருப்பும் மறக்க முடியாதது. இதனால் தான் அன்னை கன்னிமரியம்மாளுடன் அந்த கல்வாரி சிலுவை அடியிலே 2 பெண்கள் இயேசுவின் தாயோடு அந்த இறப்பிலும் பங்கு கொண்டார்கள், துக்கத்திலும் பகிர்ந்து கொண்டார்கள். பெண்களின் சமவாழ்வு ஆண்களின் நல வாழ்விற்கு அடித்தளம். பெண்களுக்கு பெண்மைக்கு எதிராக நடக்கும் தொடர் வக்கிர அக்கிரம அடைக்கிரமங்களுக்கு தவிர்க்க நாம் முன்வருகின்றோமா என்ற கேள்வி இன்று எழுகின்றது. இயேசு கொடுத்த அதே அதிகாரமும் வல்லமையும் பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோமா என்ற கேள்வி இன்று எழுகின்றது. அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை வாய் பேச முடியாத ஊமைகளாக, அதாவது அடுப்பங்கரையிலே வேலை பார்க்கும் அடிமைகளாக வழிநடத்தும் என்று எத்தனையோ ஆண்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே பெண்களின் மகத்துவத்தை பிறர் புரிந்து கொள்ள நாம் வழி செய்கின்றோமா என்று இன்றைய நற்சிந்தனை நம்மை கேட்கின்றது. இயேசு உணவு உடை இருப்பிடத்தை பற்றி கவலைப்படாமல் ஊர் ஊராய் நகர் நகராய் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். அவர் பின் சென்ற சீடர்கள் தங்கள் உடைமைகளை வைத்து பணிவிடை செய்கின்றனர். இன்றைய நற்செய்தி பணியாளர்களாகிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கின்றோம்? இருப்பிடத்தை கட்டி பிறரை அங்கே வரச் செய்து நற்செய்தியை அறிவிக்கின்றோமா என்றால் இல்லை என்றுதான் பதில் வர வேண்டும். உண்மையான உயிருள்ள இறைவனை அவருடைய ஆட்சியை பற்றி எடுத்துரைக்க முழுமையான விசுவாசமும் அன்பு மற்றும் போதும். ஆகவே இறையரசை நாடும் போது அனைத்தும் வந்து சேர். அதற்காக நாமும் உழைப்போம். இந்நச்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளில் இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக விசேஷமாக பன்னிசை இசைக்கும் நமது அன்பு செல்வங்கள் சிறப்பான முறையிலே செயல்பட இறைவன் அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அருமை தங்கியே கலைவாணி மோகன் அவர்களை, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி
பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தம்பியே. மேலும் ஞாயிறு தினம் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்கள் தொடர்ந்து நடிச்சினவர்கள் வணக்கம். வாங்க. காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு, நடாமூன் அவர்களுக்கும், அனைத்து பாமர்களுக்கு இது எங்க காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசியுடன் கூறிக்கொண்டு தியானேசன். இன்று பொதுக்காலத்தின் 24ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 3064வது ஆக்கமாகும். கிறிஸ்துவ நற்சிந்தனை. இயேசுவின் உயிர்ப்புக்கான திருச்சபையின் அடித்தளம் நம் விசுவாசத்தின் உயிர் நாடி. இயேசு உயிர்த்து சாவின் சக்திகளின் மேல் வெற்றி கொண்டது போல நாமும் உயிர்த்த வாழ்வு, புது வாழ்வு வாழ வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கடவுள் ஏழைகள், ஏழை பெண்மணிகள் இவர்களை எப்பொழுதுமே குறிப்பிட்ட விதத்தில் கவனித்துக் கொண்டதை விவிலியம் முழுவதும் நாம் காண்கின்றோம். பொதுவாக ஏழைகள், ஏழை பெண்கள் இல்லாதவர்களுக்குத்தான் தாராளமாக கொடுத்து உதவுவார்கள். கைம்பெண் ஒருவர் உண்டியலில் 2 செப்பு காசுகளை போட்டதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவை போல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் உதவி செய்ய உள்ளங்கள் அதிகமாகி முன்வரும். கடவுளின் பெயரால் நாம் எதையும் செய்ய துணியும் இல்லாதவர்களும் அவர்களிடம் உள்ளதை வைத்து உதவுவார்கள். நாமும் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ முயற்சிப்போம். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். பெண்கள் பகுதியில் நாங்களும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் வாழச் செய்வோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தரும் காணிக்கை ஏற்றருளும் தெய்வமே. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதனை ஏற்றருள் தெய்வமே. நன்றி, வணக்கம் கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே. வணக்கம் டேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா? நலம் நலம். நீங்கள்? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி அமைதியான காலை பொழுதை எமக்களித்த இறைவனுக்கு நன்றி கூறி அவரை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1161 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. ஆன்மீக துலாக்கோலில் மகளிரும் ஒரு தட்டு எனவே மதித்தார். கவைக்குதவாதது என கருதப்படும் பெண்மைக்கு அவை கௌரவம் அளித்தவர் இயேசு என்கின்றது இயேசு காவியத்தின் வழிகள். கடவுள் மனிதரோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் செய்தி கடவுளிடம் இருந்தே வருகின்றது. ஆனால் இந்த நற்செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்ல கடவுள் மனிதரையே கருவிகளாக பயன்படுத்துகின்றார். கடவுள் தேர்ந்து கொண்ட தனி சிறப்பான நற்செய்தி தூதுவர் இயேசு. இவர் நாடோடி போதகராக செயல்பட்ட சாதாரண கலிலேய மனிதர். சமுதாயத்தில் இவருக்கென்று உயரிடம், அதிகாரம், ஆட்சி பொறுப்பு எதுவும் இருக்கவில்லை. அவர்களுக்கு துணையாக சென்றவர்களும் சாதாரண மனிதர்களே. இயேசுவோடு சேர்ந்து பணிவிடை செய்வதற்காக பல பெண்களும் இருந்தனர் என்று இன்றைய இறை வார்த்தை பகர்கின்றது.
இயேசுவின் காலத்தில் பெண்களுக்கு இருந்த கட்டுப்பாடுகளில் இருந்து அவர்களின் நிலை எவ்வளவு தாழ்ந்ததாக இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம். இருந்தாலும் இவர்கள் இயேசுவை அணுகிச் சென்று அவர் வழியாக நலம் பெற்றதால் கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் நேரடியாக அனுபவித்திருந்தார்கள். பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்னும் கருத்து நிலவிய அந்த சமுதாயத்தில் இயேசு பெண்களை தம் சீடராக ஏற்றுக்கொண்டது புரட்சிகரமானதுதான். அவர்கள் தங்கள் உடைமைகளையும் கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்களின் வீரமும் விசுவாசமும் பணியை சேவையை ஒரு வேலையாக பாராமல் ஒரு அர்ப்பண வாழ்வாக்கி தம்மிடம் இருந்த அனைத்தையும் அவருக்கு கையளிக்கின்ற பற்றற்ற மனநிலையையும் நாம் இந்த பெண் சீடர்களிடம் பார்க்கின்றோம். சாத்திரங்கள் பல கற்பாராம், சௌகரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அளிப்பாராம், மூட கட்டுக்கள் யாவும் தகப்பாராம் என்னும் பாரதியார் பாடிய கவிதை வரிகள் இப்பெண்களுக்கு மிகவும் பொருத்தமாகின்றது. இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைக்கு நன்றி கூறுவது போல் இயேசுவின் பணி சிறப்புடன் நல்ல முறையில் நடந்திட இறுதி வரை துணையாக இருந்தார்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவை கைவிட்டு ஓடவில்லை இப்பெண்கள். அன்னை மரியாவோடு இறுதி வரை இருந்தவர்களும் இயேசுவின் கல்லறைக்கு முதலில் சென்றவர்களும் இப்பெண்களே. இயேசுவை நாம் முழு உள்ளத்தோடு பின் செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த பெண்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நற்செய்தியை பரப்புவதற்கு கடவுள் தேர்ந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தம் நற்செய்தியின் தூதுவராக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அது கடவுளின் வியத்தகு அன்புதான். நாம் கடவுளை அன்பு செய்து அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரோடு வழிநடக்க தயாராக இருந்தால் நாமும் நற்செய்தியை அறிவிக்க தகுதி உள்ளவர்களாகி விடுவோம். இறைவா, எம் இதயத்தை உமக்காக பற்றி எறிய செய்யும். நீர் எமக்கு கொடையாக தந்த திறமைகள் ஆற்றல்களை உமக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் தாராளமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று வேண்டிக்கொண்டு, ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன், உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன், ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன், மணவீணை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கூடி உருவாக்கினாய், என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே, ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே, ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன், இளம் காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே, அலையோய கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம், ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே, ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே, ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன், உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன், ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக
நான் சூடுவேன் என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி என்னுடைய அன்பான செல்ல குழந்தைகளையும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, தொடர்ந்து ராஜினி வணக்கம். அல்போன்ஸ் அவர்கள், அவரை தொடர்ந்து சக்தி சனேசங்கர் அவர்கள். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவரே, விழித்தெழும் போது உருவங்கண்டு நிறைவு பெறுவேன். ஆண்டவரே, என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சமற்ற உதட்டின் நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்திரளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியறலும், என் விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்தரலும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தரலும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவித்தரலும். உமது கண்ணின் மணி என எம்மை காத்தரலும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் எம்மை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவங்கண்டு நிறைவு பெறுவேன். ஒரு நாளும் உம்மை மறவேன் தாயே, ஒரு நாளும் உம்மை மறவேன். இரு நாளோ இல்லை எந்த, இரு நாளோ இல்லை எந்த, வெறும் நாளோ ஒரு நாளோ. நினைத்தவைகள் நடந்தாலும் நிலைதனையே மடிந்தாலும், நினைத்தவைகள் நடந்தாலும் நிலை குலைந்தே மடிந்தாலும், என்னை பிறர்தான் இகழ்ந்தாலும், என்னை பிறர்தான் இகழ்ந்தாலும், இனிதாக புகழ்ந்தாலும், ஒரு நாளும் உம்மை மறவேன் தாயே, ஒரு நாளும் உம்மை மறவேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சக்தி சனேசங்கர் வாங்க. வணக்கம். இருக்கிறீங்க? அனைவருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம். அழகா இருக்கிறீங்க, கல்லக்கலா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க. சுத்தி போடுங்க. மிக்க நன்றி. அது சரி. ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள்? எப்படி ஏதாவது கழியுமா? நாவூர் கழியுமா வந்து சொல்கிறார்கள் மக்கள். இருக்கலாம், பிறகு அலசி ஆராய்வோம். அழகா இருக்கிறீங்க உண்மையில. சாரி, எல்லோருக்கும் ஒரு அழகு தானே. அதுல கலர்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர். மிக்க நன்றி. ஒரு கொஞ்சம் பதித்து கொள்ளுங்க. தலை ஒரு கொஞ்சம் வெட்டுறமே இருக்கு. இப்ப காலையில இருந்து போராட்டத்தோட இருக்கிறீங்க. இப்ப சரி, அப்படியே விடுங்க. இல்ல, அப்படியே விடுங்க. என்ன ஒரு இடம் சரியாம இல்ல இல்ல, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. 19ஆம் ஆண்டு வாங்கின சாரி என்று 19ஆம் ஆண்டு வாங்கிய சாரி இப்ப இதுல டிஸ்கஷன் ஆயிருக்கு. இன்று 3வது தடவையாக அதுதான் 2 வருடங்களாக ஒன்றும் இல்லை தானே கொண்டாட்டங்கள். அப்படி இல்ல, 1 2 பரவாயில்ல. என்கிட்ட இருக்குது கவட்டை, அப்படி விடிஞ்சு கிடக்கும் சாரியால.
ஆனா நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்படைக்கல என்னட்ட குறைவாகத்தான் இருக்கும். தெரியாடா எல்லார்ட்டும் இருக்கு. ஆம். உண்மை உற்சாகமா இருக்கு. இப்படி இருக்க உற்சாகமா இருக்குத்தானே. அப்ப உண்மை. நான் மற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கத்தானே நானும் வந்திருக்கின்றேன். சரி. கற்றதும் பெற்றதும் தருகின்றேன். உங்களுடைய அனுபவங்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் தானே. ம். அப்போ உங்களுடைய அனுபவங்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பார்வை இருக்கு. அந்த பார்வையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் பாடங்கள். அந்த ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தக்க மாதிரி அனுபவங்களை பார்க்கிறார்கள். அதில இருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். சில பாடங்கள் நல்லதாக அமைகின்றன, சில பாடங்கள் கெட்டதாக அமைகின்றன. அப்படியான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். சரி. தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு செய்யும் தந்தையை பார்த்தே அந்த 2 சகோதரர்களும் வளர்ந்தார்கள். குடித்ததில் செலவானது போக மீதம் இருந்த தான் குடும்ப செலவுக்கு அது போதவில்லை என்பதால் தாயும் வேலைக்கு போய் தன்னால் முடிந்ததை சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தை சமாளித்தாள். சில சமயம் அவள் சம்பாதித்ததையும் அவள் கணவர் பிடுங்கி கொண்டு போய் குடித்துவிட்டு வருவதுண்டு. வீட்டில் தினமும் சண்டை, தகராறு, அடி, உதை, அழுகை. அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு சிறுவன் பிற்காலத்தில் தந்தையைப் போலவே குடிகாரனாக மாறிவிட்டார். இப்படியானது ஏனென்று அவனை கேட்டபோது அவன் தன் இளமைக்கால வாழ்க்கையை பற்றியும் தந்தையை பற்றியும் வருத்தத்துடன் சொன்னான். தினமும் நான் பார்த்து வளர்ந்த அந்த சூழ்நிலை என்னையும் இப்படி ஆக்கிவிட்டது. இன்னொரு சிறுவன் ஒரு வேலையில் சேர்ந்து சம்பாதித்து பணம் சேர்த்து அதை வைத்து தொழில் ஆரம்பித்து பிற்காலத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபரானான். அவன் வெற்றிக்கு காரணம் கேட்டபோது அவனும் தன் இளமைக்கால வாழ்க்கையை பற்றியும் தந்தையை பற்றியும் சொன்னான். எப்படியெல்லாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்கான உதாரணமாக அந்த சூழ்நிலைகள் இருந்தன. அதற்கு எதிர்மாறான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் சிறு வயதில் இருந்து எனக்கு ஆழமாக இருந்தது என்று அந்த பையன் சொன்னான். ஒரே விதமான அனுபவத்தில் இருந்து இருவரும் இருவேறு படிப்பினைகள் பெற்றதை பாருங்கள். எதுவும் நாம் பார்க்கும் விதத்திற்கேற்ப மாறுகிறது. அதை பொறுத்தே அதனால் பலனடைகிறோம் அல்லது பாதிக்கப்படுகிறோம். இது எழுதியவர் சொல்லுகிறார், தான் படித்த ஒரு அழகான கவிதையின் வரிகள் நினைவுக்கு வருகிறது என்று கூறுகிறார். சிறை கம்பிகளின் வழியே, அந்த ஆங்கில வரிகளின் தமிழாக்கம், சிறை கம்பிகளின் வழியே வெளியே பார்த்தனர் 2 கைதிகள். ஒருவன் சேற்றை பார்த்தான், இன்னொருவன் நட்சத்திரங்களை பார்த்தான். இருந்த இடம் ஒன்றுதான், ஆனால் பார்வைகள் போன இடங்கள் வேறு. எதை பார்க்கிறோம் என்பதை இருக்கும் இடமும் சூழ்நிலையும் தீர்மானிப்பதில்லை, நாமே தீர்மானிக்கிறோம். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மானிய நாசிகளிடம் சிக்கி பலவித சித்திரவதைகளை அனுபவித்து உயிர் பிழைத்த எத்தனையோ பேர் போர் முடிவுக்கு வந்த பின்னும் அந்த நிகழ்ச்சிகளின் தாக்கத்தில் மனநோயாளியாக மாறிவிட்டனர். சகஜ நிலைமைக்கு வர பலரும் கவுன்சிலிங், மருந்துகள் பலருக்கும் அது தேவைப்பட்டது. ஆனால் அதே சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு சிலருக்கு அவை ஒரு பாடமாக அமைந்தன. சுதந்திர வாழ்க்கையே மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதையும் அது தேவையில்லாமல் கவலைகளில் மூழ்கி வாழ்வை அனுபவிக்க மறப்பது முட்டாள்தனம் என்பதையும் உணர்ந்தார்கள். அந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பின்
எந்த நாளும் நல்ல நாளே என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ம். சிலர் தங்கள் அனுபவங்களை புத்தகமாக எழுதி பெரும் பணம் சம்பாதித்தார்கள். ஒரே விதமான அனுபவங்கள் எத்தனை விதமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்கள். எனவே நாம் இப்படியாக மாற மற்றவர்கள் தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம் என்பது இல்ல. மிக மிக பெரிய பொய். ம். ம். முன்பு சொன்ன அந்த குடிகார தந்தை இரு மகன்கள் எதிர்மாறான இருவேறு நிலைகளை அடைய வைத்தது அவரவர் பண்புகள். ம். ம். 2ஆம் உலகப் போர் கைதிகளில் பலர் மனநோயாளியாக மாற, சிலர் பக்குவப்பட்டு மகிழ்ச்சியான மனிதர்களாக மாறியதும், சிலர் அதை பற்றி எழுதி பணம் பார்த்ததும் பணம் சம்பாதித்ததும் அந்த அனுபவங்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட விதத்தினாலே. ம். ம். அவர்களை மட்டுமல்ல எவரையும் எதுவாகவும் ஆக்குவது அவரவர் பார்வைகள். நீங்கள் உங்கள் அனுபவங்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்வார்கள். படிக்காததுக்கு பிறந்த பிள்ளை அப்படித்தான் வாழும் அப்படின்னு சொல்வாரு ஊர்ல. சரியா? அந்த புத்தியோட அது வளரும். அப்படி இல்ல. உண்மையில அப்படி இல்ல. அந்த எத்தனை படிக்காத பாமர மக்களின் பிள்ளைகள் டாக்டர்ஸா இருக்கிறாங்க. அப்ப அது படித்தவர்களுடைய பிள்ளைகள் மாறியும் இருக்கு. அது போலத்தான் இப்ப இந்த குடிகாரண்ட அந்த 2 பிள்ளைகளும் ஒரு வயசுல பிறந்த பிள்ளைகள் தான். இதே உண்டு. ஆனா அது முளைச்ச விதம் வித்தியாசம். சரியா? இது இந்த பிள்ளை அந்த தகப்பன்ன்றதை விட அந்த தாய்ப்பட்ட கஷ்டத்தை உணர்ந்துதான் தான் ஒரு படிச்சு பெரிய ஆளா இருக்கணும் என்று. ஆனா இவருக்கு வர மனைவியும் அதே போலதான் கஷ்டப்பட வேணும் போல நினைச்சு இவர் நடக்கிறார் போல. அப்படி சொல்லலாம். அப்பா குடிகாரன் நான் குடிகாரனதான் அப்படி இல்ல. ஒரு நாளுமே இல்லை. அத பாக்குற பார்வையும் நடக்கிற விதத்தையும் பொறுத்தான் இருக்கும். அந்த சில பேரை கேட்டா ஏன் குடிக்கிறீங்க சரியான ஆல்கஹாலிக் ஆக்கில கேட்டா கவலைகளை மறக்கிறதுக்காக குடிக்கிறோம். போய் அந்த குடிக்கிறதே ஆக்களை திட்டுறதுக்கு அந்த பழி வாங்குறதுக்கு தான் குடிச்சி போட்டுதான் போய் ரெண்டு கத்துறது. நீ இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் அப்படி என்று சொல்லி அங்க அப்படி அப்படி இல்ல, மறக்கிறதுக்கு இல்ல, மறந்தது திரும்பி வாரதுக்கு தான் அது. நன்றி வாணி. இதுவரை சிந்தனை தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இன்று எங்களுடைய இளம் திருவள்ளுவர் 600வது குறள் தர போறார். அவருக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். தினம் தினம் குறள் தந்து மனங்களை அப்படியே தன்பால் இழுத்து வைத்திருக்கின்ற அந்த குட்டி கவி திருவள்ளுவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி எல்லா நிகழ்ச்சிகளும் நல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களுடைய பணியையும் வாழ்த்தி அன்புடனும் நன்றியுடனும் பணிச நேரத்துல நின்று கொள்ளுங்கள். நன்றி, மிக்க நன்றி. சக்தி சுரேசங்கர் அவர்கள் கற்றதும் பணிசை நான் இப்ப தந்துட்டு விடைபெறவா வாணி மோகன்? இது கவித்திரையை போட்டுட்டு அது முடிய சிந்தனையை நான் முடிச்சு வச்சுட்டு பண்ணி சேர்த்து வாங்கிடுவேன். ஓகே. இப்ப கவித்திரை அதை சிந்தனை செல்வியாக சிந்தனை இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல. சரி இல்ல வாணி, நீங்கள் அவரை எடுங்கோ. சரியா, நன்றி. கவிதாசனோடு வரும் விளைவார்கள். கவித் தன சிறப்பானதொரு அகர முதல எழுத்தெல்லாம் அறியமைத்தாய் தேவி. அனைவருக்கும் எனது உற்சாகமான தமிழ் வணக்கம். மாற்றம் காணும் ஆண்டு 2022. பன்மொழி கற்போம், தாய்மொழியில் வாழ்வோம். மாமா மாமி, என் அன்பான பாமக சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் நல்ல உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நன்றி. தினமொரு திருக்குறளுக்காக உங்கள் கவி. இன்றைய குறள் அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலே கடைசி 10வது குறள். திருக்குறள் படைப்பு 600. வாழ்த்துக்கள், சூப்பர். சரி, இன்றைய கடைசி 10வது குறளை பார்ப்போம். குறள் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை ஆதிலார் மரமக்கள் ஆதலே வேறு. உரம் ஒருவர்க்கு
உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்களாதலே வேறு. சரி, இன்றைய கடைசி 10வது குழுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பாருங்கள் என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, மனதில் ஊக்கம் இருப்பவர்கள் மட்டும்தான் மனிதர்களா? ஊக்கம் இல்லாத மனிதர்கள் எதற்கு சமனாம் தெரியுமா? மரத்துக்கு சமனாம். அதாவது நாம் வளர்க்கின்ற செடிகொடி மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்கின்றார் நாம் குரலாசன் அவர்கள். ஊக்கம் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் மனிதனாக கருதப்படுவாராம். அவருடைய மனதில் ஊக்கம் இல்லாவிட்டால் அவருக்கும் நாம் வளர்க்கின்ற மரத்திற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. மரமும் சரி, இந்த மனிதனும் சரி, 2 பேரும் ஒன்றுதான். மனிதனையும் மரத்தையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற விஷயம் அந்த ஊக்கம் மட்டும்தான். எனவே ஊக்கம் இல்லாத மனிதரும் மரமும் ஒன்றுதான் என்பதைத்தான் குரலாசன் அவர்கள் எப்படி பிரித்து காட்டுகிறார் என்பதை பாருங்கள். உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்களாதே வேறு. எனவே ஊக்கம் இல்லாத வாழ்வு வெறுமை, ஊக்கமே வாழ்வின் பெருமை என்று கூறிக்கொண்டு என்னை தினமும் வாழ்த்தி உற்சாகமூட்டும் நடாமாமா அவர்களுக்கும் வாணிமாமி அவர்களுக்கும், அன்பான பாவக சொந்தங்கள் அனைவருக்கும், அன்பான கோஸ்லி ஆண்டி அவர்களுக்கும் மற்றும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிதனையை உள்ளம் நிறைந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நாளை இன்னொரு புதிய அதிகாரத்துடனும் புதிய குரலோடும் நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்கள் கவி. வாழும் மொழி, வழிகாட்டும் மொழி நமது தாய்மொழி. அன்பை வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், அழியா புகழோடு வாழ்ந்திடுவோம். தமிழ் மொழியாம் ஒன்றிடுவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி, வணக்கம் கவி. தொடர்ந்து இவ்வளவு நாள் ஓடி வந்து 600வது தினம் ஒரு திருக்குறள் நினைத்த கவித்துக்கு எங்களது நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறி வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றோம். மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி கவித்துக்கு. வாழ்த்துபவர்கள் ஒரு தரம் அவரை வாழ்த்து செல்லலாம். வாழ்த்திக் கொண்டு நான் பண்டிசைக்குள் செல்லலாம். வணக்கம் மணி. சிறப்பாக இன்றைய தினம் 600வது திருக்குறளை எடுத்து வந்த கவித்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் அனைத்து பேர் சார்பிலும் நிறைவான வாழ்த்துக்கள். சிறப்பாகவே நல்ல முன்னேற்றமாக வந்துவிட்ட எனக்கு அவர் மரத்தை என்று 2-3 தரம் சொல்லும் பொழுது எந்த மரத்தை கவி சொன்னீங்கள், போதி மரத்தை சொன்னீங்களா, அரச மரத்தை சொன்னீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அல்லது மக்களை தான் சொன்னாரு. அதான் நாங்கள் இப்ப மரமா போயிட்டோமோன்னு நினைச்சிட்டீங்களோ தெரியல. ஆமாம். சிறப்பான வாழ்த்துக்கள் அப்பு. சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள் அப்பு. நன்றி. வணக்கம். வணக்கம் மணி. வாங்க தமிழர் கவிராஜன். ஆமாம், மிக சிறப்பு. கவித்துக்கு 600வது திருக்குறளுக்கு மிக மிக அழகாக ஒவ்வொரு நாளும் திருக்குறளையும் கொண்டு வந்தார். நானும் செல்வி நித்யானந்தன் சொன்ன மாதிரி மரத்தைத்தான் யோசித்தேன் என்னென்று. இப்ப இந்த கவி தனிய வரும்போது அவரிடம் கேட்போம், இந்த மரம் அல்லது நாங்கள் தான் மரமோ எங்களைத்தான் பேசுனீங்களோ கவி. நீங்க எங்க பிடிக்க போறீங்க? அவர் இந்த பக்கம் வரதே இல்லையே. என்ன செய்யற நிகழ்ச்சியில வந்தாலாவது பிடிக்கலாம். இதை மட்டும் தந்துட்டு அழிச்சிடுவேன். பரவாயில்ல 5-10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் வருவானே, அன்றைக்கண்டான கேட்டுக்கொள்வோம். மிக மிக மன நிறைந்த வாழ்த்துக்கள் வாணி. இதற்கு ஊக்கம் கொடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட அதுவர் நடாமோனுக்கும் வாணிமோகனுக்கும் நானும் சென்று நன்றி உரியபடி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். 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 ராஜநேல்பன் சார் பேசுங்க. வணக்கம். நான் கதை கேட்டோம். வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
கவித் குட்டியானது சொல்றேன். இனி இப்ப அவர் பெரிய பையனா போயிட்டார். சிறப்பான வாழ்த்துக்கள். 600வது தொட்டுட்டார். இப்படியே தொடர வேண்டும். ஆனால் நீங்க சொன்ன போல இப்ப இந்த சிலர்களுக்கு கால ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பாடல்களுக்கு இல்லை. அவற்றை தொடர் பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள் வாங்க. வணக்கம் வாணி. கவிதாசன் 500வது திருக்குறளை சிறப்பாக சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தது 600 அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஊக்கமே இல்லை என்று சொல்லியிருந்தார். இந்த திருக்குறள் மட்டும்தான் அவருக்கு ஊக்கமா இருக்கிறது. மற்ற வாசிப்பரம்பு எறும்புக்கு எல்லாம் ஊக்கம் இல்லை அவருக்கு. அவருக்கு சொல்லுவதாங்க. ஆமா, அப்படித்தான் இருந்தது. அதனுடைய திரும்ப மீண்டும் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து உண்மையா வளர்த்து விட்ட பாமுகத்துக்கு அதிபர் நடாமனுக்கு கலைவாணி மோகனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க. வணக்கம் மாணி. நாங்களும் இன்று கவிதை வாழ்த்துகின்றோம். முதலாவது குரல்ல துள்ளி துள்ளி வந்து எங்கள் மனதை எல்லாம் கவி இப்போது 600 தொட்டு நிற்கின்றார். அந்த கவித்துக்கு எங்களுடைய நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். ஊக்கத்தை பற்றி சொன்னாலும் அவருடைய பக்கத்திலேயே நாங்கள் ஒருவேளை பார்க்கலாம், சிந்திக்கலாம். சில நேரங்கள்ல பள்ளிக்கூட பாடங்கள் வேலைகள் கூடிட்டு தெரியாது, அவருக்கு சும்மா கூடிட்டு தெரியாது. அதான் அவர் வராம இருக்கிறாரு தெரியாது. அதையும் நாங்கள் யோசிச்சுக்கொண்டு பார்த்துக்கொண்டு அவர் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்திலையும் வந்து பங்கு பெற்ற வேணும், இன்னும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இதனை இத்தனை 600க்கும் நீங்க தட்டி கொடுத்து உங்களோட சேர்ந்து நாங்களும் அவருடைய அந்த குரலை சேர்த்து அவருடைய தட்டி கொடுத்து அவருடைய சிரிப்பிலையும் மகிழ்ந்து அவருடைய இதுல எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருந்தோம். இந்த 600 தொட்டு நிற்கிற இந்த வழியிலே அவரை நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். இன்னும் தொடர்ந்து மற்ற குரல்களோடும் அவர் தொடர்ந்து நிலையாக நின்று வெற்றிப்படி எட்ட வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொண்டு இதனை ஊக்குவித்த உங்களுக்கும் பாமுகத்துக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றது அவருடைய அம்மா அபிராமிக்கு நாங்கள் நன்றியை கூறுவோம் இந்த நேரத்திலே. இத்தனை தினத்துக்கு ஊக்கப்படுத்துறது அந்த தாயாக இருக்கலாம், இருக்கிறாவுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடை வருவோம். மாணி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராதிகா வாங்கோ. வணக்கம். வணக்கம் வாணி அக்கா, உற்சாக வணக்கம். கவித்துக்கு 600வது குரலுக்கு உண்மையில சிறப்பா இருக்குது. அவர் சொல்லிக்கல அந்த மாதிரி அந்த ஒரு குரலை கேட்கவே ஆசையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் நான் கிழமையில. இன்றைக்கு 600வதுக்கு அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஊக்குவிக்கிற அம்மாக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிற உங்களுக்கும் அண்ணாக்கும் மிக்க மிக்க நன்றி. இருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் நகுலவதி அவர்களே. வணக்கம் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்களே. வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. இனிய காலை வணக்கம், வள்ளி வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்று 600வது இலக்கத்தில் தொட்ட திருவள்ளுவர் சின்ன குட்டிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை தந்து கொண்டிருப்பதற்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கவி சொன்ன மாதிரி மரம்ன்றீங்க, உங்களை பின்னாலேயே பெரிய மரத்தை வச்சிருக்கிறீங்க பூக்களோட. சரியாதான் சொல்லி இருக்கிறார் தெரியுது. அந்த மரத்தான் சொல்லி இருக்கிறாரா? ஆனா மரத்தை எங்களுக்கு ஒப்படையிலாது. மரம் வாழ்ந்தாலும் எங்களுக்கு பிரயோசனம், அது இறந்தாலும் எங்களுக்கு பிரயோசனமா. இல்லைன்றீங்க மரத்துக்கு எங்களுக்கு நாங்க செத்தா இல்லை, மரம் செத்தா கடைசி விறகாவத வந்து விடும். என்ன அந்த சாம்பல் கூடி ஏதாவதுக்கு உதவத்தான் செய்யுது. உண்மைதான். மரத்தை எங்களோட ஒப்படையில முந்தி ஊர்ல சொல்றோம், என்ன மரம் பேசாம நிக்கிறேன். ஆனா அது அறியாம அந்த பேச்சு வழக்கிலே அப்படி வந்துட்டு நாங்க சிந்திக்கல. இப்ப சிந்திக்கும் போது அது எங்களுக்கும் அதுக்கும் சரியான வித்தியாசம். நன்றி. என்ன நாங்கள்லாம் என்ன தெரிஞ்சு கொண்டு 6வது உணர்வை தெரிஞ்சு கொண்டே பிள்ளை செய்கிற நாங்கள், எத்தனையோ கெடுதலை செய்கிற நாங்கள். ஆனா அது 5 அறிவு மிருகங்கள் செய்தா அதை பொறுத்து கொள்ளல. நன்றி, வணக்கம் வாணி. நன்றி, வணக்கம். 2 பேர் இருக்கிறார், எடுத்துட்டு சாந்தனத்துல வாங்க. வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் வாணி அக்கா.
வாங்க. உற்சாகத்துடன் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் காலை வணக்கங்கள். வெள்ளிப்பொழுதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவித்துக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறது அதுல மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து செய்கிறார், தொடர்ந்து சிறப்பீங்க கவித் உங்கள இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது. அதனை வழிகாட்டுவதற்கு நீங்கள் முகத்தோட இணைஞ்சிருக்க வேணும், மற்ற நிகழ்ச்சிகளிலே நீங்கள் இணைய வேணும் என்று சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அனிகா. நன்றி, நன்றி, வணக்கம். நிறைவாக ஜெயமலர் அவர்கள் வாங்க. தொடர்ந்து பண்டிசை நேரத்துக்குள் செல்வோம். வணக்கம். காலை வணக்கம். ஆமாம், கவித்தின் 600வது திருக்குறளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவரை ஊக்குவிக்கும் பெற்றோருக்கும் இந்த பாமுகத்துக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். கவித்துக்கான வாழ்த்து நேரம் இடம்பெற்றிருந்தது. மிக சிறப்பு, மிக்க நன்றி கவித். மீண்டும் மன வாழ்த்துக்களை கூறியபடியே நாங்கள் அடுத்து பண்டிசை நேரத்துக்குள் ஓடி செல்வோம். நன்றி, வணக்கம்.